ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆந்திராலேருந்து ஒரு டிஷ்ஷு. இது வந்து தோசைக்காயான்னு சொல்லுவாள். ஒரு வெள்ளரிக்காய் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள். இது வந்து தோசைக்காயான்னு சொல்லுவாள். இங்கே தமிழ்நாட்டிலையும் இப்போ அவைலபிள், ஸ்விக்கி, அமேசான் எல்லாத்துலேயுமே அவைலபிள். அட்டகாசமான ஒரு வெஜிடபிள். இதை வச்சு ஆந்திராவில் வந்து பச்சடி, அதாவது நம்ம தொகையல் செய்வாள், பருப்பு செய்வாள், தோசைக்காயை பப்புன்னு செய்வாள். ரைஸ் கூட நல்ல டெட்லி காம்பினேஷன். நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வெள்ளரிக்காயிலேருந்து, இந்த தோசைக்காயிலேருந்து பாதியை கட் பண்ணி நான் தோசைக்காயை பப்பு செஞ்சேன். தோசைக்காய் பப்பு ஆந்திரா ஸ்டைல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வெஜிடபிளை பற்றி தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை ஃபர்தராக கட் பண்ணிடலாம். நேராக டிஷ்ஷை பாருங்கள். இது எப்படின்னா, இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இந்த தலைப்பகுதியும் வால் பகுதியும் இப்படி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி இதை எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பீலரை வச்சு மேலே இருக்கிற தோல் எடுத்துருங்க. இந்த ப்ராசஸ் தெரிஞ்சவங்க இந்த ஸ்டேஜில் வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் தெரியாதவங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி முதல்ல தோலை சீவிடுங்க. தோலை சீவின உடனே இந்த மாதிரி கட் பண்ணுங்க. இந்த விதையை எடுத்துடணும். சில பேர் இந்த விதையோடு சேர்த்து செய்வாங்க. விருப்பப்படுறவங்க சேர்த்து செய்யலாம், தப்பு கிடையாது. பட் நான் விதையை எடுத்துடுறேன். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறேன். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துட்டு தோசைக்காய் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தோசைக்காய் வாங்கும்போது நல்லா ஹார்டாக பார்த்துவாங்க. பார்க்குறீங்களா, நான் கட் பண்ணும்போது எவ்வளோ ஹார்டாக போகுது. இந்த மாதிரி ஹார்டாக இருக்கணும், பழுத்துறக்கூடாது. நல்லா ஹார்டாக இருந்தால் தான் உங்களுக்கு டிஷ்ஷு நல்லாயிருக்கும். ஸோ இதை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக சின்ன சின்ன துண்டாக போட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பீஸை வந்து இந்த மாதிரி சின்ன பீஸை சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு பாருங்கள். சம்டைம் கசக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிடுங்க. கசந்ததுன்னா அந்த காய் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் பார்த்துட்டேன், காய் ரொம்ப நல்லா இருக்குது. வாங்க இதை வச்சு ஆந்திரா தோசைக்காயை பருப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த தோசைக்காயை பருப்பு பண்ணுறதுக்கு ஒரு 150 கிராம் துவரம்பருப்பு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். ஊறின பருப்பு என்கிட்ட ரெடியாக இருக்குது. ஸோ இந்த பருப்பு முதல்ல சேர்த்துருக்கேன். இப்போ இதில் இந்த தோசைக்காயை சேர்த்துறேன். ஆல்மோஸ்ட் இது ஒரு 1 pot குக்கிங் மாதிரி. நான் பெருசாக ஒரு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி. இந்த பச்சை மிளகாய் இஞ்சி தான் இந்த டிஷ்ஷுக்கான காரம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இஞ்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பூண்டு பிடிக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் பூண்டு சேர்க்கலை. இதை பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், கூடவே தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் இப்போ போட்டுக்கிறேன். அப்புறமா வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதுலேயே மஞ்சப்பொடி, ஒரே 1 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். சில பேர் பெருங்காயத்தூள் சேர்ப்பா, வேறு பேர் சேர்க்க மாட்டா. நான் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி விடுங்க, ரொம்ப விடாதீங்க. ஏன்னா வெள்ளரிக்காய் இந்த தோசைக்காயிலேருந்தே தண்ணி வரும். அதனால் தண்ணி பார்த்து சேருங்க. இந்த தண்ணி இருந்தால் போதும். நான் குக்கர் ஆன் பண்ணியிருக்கேன். 3 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் என்னென்னு பார்ப்போம். நம்மளோட இந்த தோசைக்காயும் பருப்பு 3 சவுண்டு வந்துருக்கு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட தோசைக்காய பருப்பு ஸ்டீம் அடங்கிடுது. குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்ல ஒரு பருப்பு கடைசியில் வச்சு கடைஞ்சி விட்றேன். கொஞ்சமாக தண்ணி விட்டாலும் விடுங்க.
புளி கரைச்சல் ஒரு 25 கிராம் புளி கரைச்சல் விட்றேன். ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கத்தில் ஒரு தாளிக்கிற கடாய் வைக்கிறேன். தாளிப்பு கடாய் சுடட்டும். இதில் சின்னது ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சமாக எண்ணெய், புளித்தண்ணி விட்டுருக்கேன். நல்ல ஒரு கொதி வரட்டும். நம்ம வச்ச கடாய் சுட்டுடுத்து நான் கொஞ்சமாக கடுகு சேர்க்குறேன். கடுகு கிராக்கில் ஆட்டும். கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இது அப்படியே சேர்த்துறேன். சேர்த்துட்டு ஒரு கலந்து வந்துடுறேன். நல்ல ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ள உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. உப்பு சேர்த்துக்கிறேன். இப்படியே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். நம்மளோட தோசைக்காய பருப்பு நல்ல ஒரு கொதி வருது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணும்போது கொத்தமல்லி தூவி ஃபினிஷ் பண்ணுங்க. நம்மளோட தோசைக்காய பப்பு தயார். ரைஸ் கூட கலந்து சாப்பிட்டு பாருங்கள், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அதேமாதிரி சப்பாத்தி பூரி கூட தொட்டு சாப்பிடலாம், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நம்மளோட தோசைக்காய பருப்பு ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்க்ரீஸ் போட்டு செஞ்சாலும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshbojana.